ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பரங்கிக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாதம், சப்பாத்தி ரெண்டுக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா செய்ய நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பரங்கிக்காய் எடுத்துகிட்டு அந்த தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் தோல் சீவிட்டும் செய்யலாம், தோல் சீவாமல் அப்படியேவும் செய்யலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. சோம்பு பொரிஞ்சதும் இது கூட ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வரணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்து அந்த தோல் உரியும் இல்லைங்களா, அந்த பக்குவம் வர வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். ரொம்ப குழையணுங்கிறது கிடையாது, தோல் உரிகிற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் இது கலருக்காக, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி வேக விடுங்க. மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா வேக விட்டுருங்க. அந்த மசாலா நல்லா வெந்து வரட்டும். அவ்வளோதான் பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வெந்து அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பரங்கிக்காயை சேர்த்துருங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, அந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், அந்த காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும், தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 6லேருந்து 8 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இடையில திறந்து கலந்து விடுங்க. ஒரு 8 நிமிஷம் போல் ஆயிருக்கு. காய் நல்லா வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தண்ணியும் கரெக்டாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை. இது நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையில் எடுத்துட்டு கை வச்சு அழுத்தி பாருங்கள். இல்லைனாக்கா ஒரு கத்தி இல்லைனாக்கா ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி அழுத்தி பாருங்கள். நல்லா மசிது இல்லைங்களா, இதுதான் சரியான பக்குவம். இப்போ இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான பரங்கிக்காய் மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.